உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1878 பிப்ரவரி 23 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய லெஸ்டர்ஷையரில் இருக்கிற லெஸ்டரில் பிறக்கிறார் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின். இவருடைய அப்பாவான சார்ல்ஸ் லாக்கின் ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினையும் மருத்துவம் படிக்க வச்சு ஒரு மருத்துவர் ஆக்கணும்னு விரும்பி வந்தாங்க. மேலும் இவருடைய அப்பா சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1883 ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லெஸ்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்டரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. பிறகு 1888 ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இவருடைய 10 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த லெஸ்டர்லேயே இருக்கக்கூடிய கார்ட்டர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பர்டிகுலராக ஹிஸ்டரி, வரலாறு படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. மேலும் மியூசிக், இசையின் மீதும் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுக்கு அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இந்த நிலையில் 1891 ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இவருடைய மிடில் எஜுகேஷனை இந்த கார்ட்டர் ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. அதாவது 8th கிரேட் வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக, அதாவது 9th கிரேட் இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த லெஸ்டர்லேயே இருந்த விகஸ்டன் கிராமர் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த விகஸ்டன் கிராமர் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அப்படின்றது 1976 வரைக்கும் தான் இருந்தது. ஸோ இவர் படிக்கிற காலகட்டத்தில் அது வந்து நிறுவப்பட்டு அந்த ஒரு ஸ்கூலில், அந்த ஒரு கிராமர் ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து 1891 ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த உயர்கல்வியின் போது இவர் வந்து லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுடைய அப்பா இவரை ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு விரும்பினால அவர் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை இவருக்கு உயர்கல்வியின் போதிலிருந்தே கற்பிக்க தொடங்குறாங்க. குறிப்பாக அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, இந்த 2 பாடங்களை இவருடைய அப்பா வீட்டிலிருந்தே சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுக்கு கற்பித்து வந்தாங்க. அதாவது மெடிக்கல் கரிக்குலம், மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய பாடங்களில் முக்கியமான 2 பாடங்கள் அனாட்டமி, உடற்கூறியல், பிசியாலஜி, உடலியல் அப்படின்றது. இதில் உடற்கூறியல், அனாட்டமி அப்படின்றது என்னன்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. அதுதான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு உடல் உறுப்புகள் ஒன்றான இதயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ், அறைகள் இருக்குது, அந்த இதயத்தில் எத்தனை வால்வுகள் இருக்குது, அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் பிசியாலஜி, உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு உடல் உறுப்புகள்ல அதே இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடல்ல பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது பிசியாலஜி அப்படின்றது. ஸோ உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி படித்தா அது உடற்கூறியல், அதே சமயம் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் குறித்து படிச்சா அது உடலியல். இந்த 2 பாடங்களை தான் சார்ல்ஸ் லாக்கின், அதாவது இவருடைய அப்பா சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுக்கு கற்பித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1895 ஆண்டு இவருடைய 17 வயதுல அந்த விகஸ்டன் கிராமர் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ்ல இருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு அதே விகஸ்டன் கிராமர் ஸ்கூல் ஃபார் பாய்ஸில் இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ இதை எடுத்து விகஸ்டன் கிராமர் ஸ்கூல் ஃபார் பாய்ஸில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து படிக்கிறாங்க ஓராண்டு. அதுக்கப்புறம் 1896 ஆண்டு இவருடைய 18 வயதில் இந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை அந்த விகஸ்டன் கிராமர் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ்ல இருந்து இவர் முடிக்கிறாங்க. முடிக்கும் போது சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுக்கு
நிறைய ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. ஏன்னா அந்தளவுக்கு இவர் ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இவர் பயன்படுத்தி மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு இவரும் முடிவு செய்கிறாங்க. இவருடைய அப்பாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு இவர் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1896ஆம் ஆண்டு அக்டோபர் 6 அன்னைக்கு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய லெஸ்டர்ஷையரில் இருக்கிற இருந்து அது இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ஃபிட்ஸ்ரோவியாக்கு இவர் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்க இவர் என்ரோல் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இவர் மருத்துவம் படிச்சா லண்டன்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு மருத்துவ பட்டம் அந்த டிகிரி ஆனது வழங்கப்படும். ஸோ இதுக்காக 1896 அக்டோபர் 6 அன்னைக்கு இவர் வந்து லண்டனுடைய ஃபிட்ஸ்ரோவியால இருக்கிற மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இவருடைய அப்பா மூலமாக சேர்க்கப்பட்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பித்த உடனடியாக இவர் வந்து மெடிசன் அதே மாதிரி அப்சட்ரிக் மெடிசன் இந்த ரெண்டுத்தில் வந்து ஹானர்ஸ் நிறைய கௌரவங்களை பெற தொடங்குறாங்க. அதாவது இந்த மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டத்தில் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அப்சட்ரிக்ஸ் அதாவது மகப்பேறியல் மருத்துவம் அதாவது பிரசவம் பார்க்குறது, அதே மாதிரி கைனகாலஜி பெண் நோயியல், அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், அதே மாதிரி பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் பர்டிகுலராக மெடிசன் அண்ட் அப்சட்ரிக்ஸ் மெடிசன் அதாவது மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் அந்த பிரசவம் பார்க்குற மருத்துவம். ஸோ இந்த ரெண்டு இதில் இவர் வந்து நல்ல ஹானர்ஸோட தொடர்ந்து இவருடைய எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து முடிவு செய்கிறாங்க. அதனுடைய மெம்பர்ஷிப் பெறணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி அதில் நல்ல மதிப்பெண் பெற்றால் இவருக்கு மெம்பர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான அந்த ப்ரிப்பரேஷனில் இவர் ஈடுபட தொடங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் இது வந்து மருத்துவர்கள் ஃபிசிஷியன்ஸுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் அதனுடைய லைசன்ஸையும் பெறணும் அப்படின்னு இவர் வந்து அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இறுதியாக 1901ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெற்றுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1901ஆம் ஆண்டு பெறாங்க. மேலும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லைசன்ஸையும் பெற்றுறாங்க. ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் LRCP அப்படின்ற அந்த ஒரு லைசன்ஸை 1901ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் பெறாங்க. ஸோ இதோடைய 23 வயதில் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பையும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லைசன்ஸையும் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டு அந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் வந்து MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் தரப்பிலிருந்து இவருக்கு MBBS டிகிரி வழங்கப்படுது. இதுக்கப்புறம் மேலும் அதே மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் அதையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை படித்து 1903ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் இவருடைய 25 வயது டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் முடிச்சிடறாங்க. முடிச்ச உடனடியாக அந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸில் மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் இருக்கு. ஸோ இவர் வந்து மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தாங்க. இப்போ அந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து MBBS MD இந்த 2 டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கினே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் வந்து மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து அங்கே மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட இருந்து இவர் மருத்துவ பயிற்சியை பெறாங்க. மேலும் இவருக்கு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்ற விருப்பமும் இருந்தது.
இருந்தது. இதனால இவர் சர்ஜரியிலையும் இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா 1904ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியா சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது அனாட்டமி ஏற்கனவே சொன்ன மாதிரி உடற்கூறியல். இந்த உடற்கூறியல் பாடத்தை மருத்துவ மாணவர்களுக்கு பேராசிரியர்களோ விரிவுரையாளர்களோ கற்பித்து வருவாங்க. அப்போ அந்த உடற்கூறியல் கற்பிக்கும் போது அதை நேரடியாக விளக்கக்கூடிய அந்த பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ இதயம் பற்றியோ இல்லை கல்லீரல் பற்றியோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி மருத்துவ மாணவர்களுக்கு மற்ற பேராசிரியர்களோ விரிவுரையாளர்களோ கற்பிக்கும் போது சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி அனிமல்ஸோடைய கல்லீரல் இதயம் அதெல்லாம் எடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க. அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியா மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இந்த 1904ஆம் ஆண்டு ஒரு கிளினிக்கல் அசிஸ்டண்டாகவும் மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் பிங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் இருந்தாங்க. அவர் கீழே ஒரு கிளினிக்கல் அசிஸ்டண்டாக மருத்துவ உதவியாளராக 1904ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இந்த 1904ஆம் ஆண்டிலிருந்து நிறைய ஆட்டாப்சியை இவரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதான் மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இறக்கக்கூடியவங்களினுடைய பிரேத பரிசோதனை அதை சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கினே மிகவும் ஆர்வத்தோடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதன் மூலமாக இவர் வந்து உடற்கூறியல் உடலியல் அதுக்கப்புறமா நோயியலையும் கற்றுக்க முடியும். பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயினுடைய தன்மைகள் குறித்தெல்லாம் படிக்கிறது பெத்தாலஜி. ஸோ அதை பற்றியும் இவர் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இவர் வந்து அந்த ஒரு பிரேத பரிசோதனை வந்து உடற்கூறாய்வை சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் பண்ண தொடங்குறாங்க. இது மாதிரி சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து பண்ண ஆரம்பித்த ஒரு பக்கம் 1905ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் 1905ஆம் ஆண்டு பெறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1905ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து அந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு பெத்தாலஜிக்கல் மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பெத்தாலஜிக்கல் மியூசியமுடைய ஒரு கியூரேட்டராகவும் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து நியமிக்கப்படுறாங்க. கியூரேட்டர் அப்படின்னு சொன்னால் அந்த பெத்தாலஜிக்கல் மியூசியமில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய ஸ்பெசிமன்ஸ் மாதிரிகள், நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தின உடல் உறுப்புகளினுடைய மாதிரிகள், ஸோ அதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அது குறித்த நிறைய ஆராய்ச்சிகளை எழுதணும், அது குறித்த நிறைய வரலாற்றையும் எழுதணும். ஸோ அதெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணி அந்த பெத்தாலஜிக்கல் மியூசியமை ரொம்ப என்கேஜாக வச்சுக்கணும். அதுதான் இந்த கியூரேட்டர் அப்படின்ற பதவி. ஸோ அந்த ஒரு பதவி இந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய பெத்தாலஜிக்கல் மியூசியமில் இவர் எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக அந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பெத்தாலஜிக்கல் மியூசியமுடைய ஹிஸ்ட்ரியை இவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு ஹிஸ்ட்ரியில் நிறைய ஆர்வம் இருந்தனால அதை எழுதி 1908ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து அந்த மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பெத்தாலஜிக்கல் மியூசியமுடைய ஹிஸ்ட்ரியை பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இதே 1908ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ், அதாவது இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் இவர் பெற்றுறாங்க. ஏற்கனவே 1901ஆம் ஆண்டு லைசன்ஸை பெற்றாங்க ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில். இப்போ 1908ஆம் ஆண்டு மெம்பர்ஷிப்பை பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1908ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் பெறாங்க. கூடுதலாக இதே 1908ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கினுடைய அப்பாவான சார்ல்ஸ் லேக்கின் அவர் ஒரு மருத்துவராக மட்டும் இல்லாமல் அந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய லெஸ்டர்ஷையரில் இருக்கிற லெஸ்டருடைய ஒரு மேயராகவும் 1908ஆம் ஆண்டு இவருடைய அப்பா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து பெருகுடல் சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. அதை வந்து G. டெய்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து மேற்கொண்டாங்க. மேற்கொண்ட அந்த ஆராய்ச்சியின் முடிவை பெர்ஃபரேட்டிவ் பெரிட்டோனியஸ் ஆரிஜினேட்டிங் இன் பவுச்சஸ் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் 1910ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து அந்த G. டெய்லர் கூட அந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் லண்டனுடைய கோல்டன் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய சில மருத்துவமனைகளில் இவர் வந்து மருத்துவராக இருந்தாங்க. மேலும் இந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன், அது வந்து இன்னைக்கு கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அப்படின்னு அழைக்கப்படுது. அது வந்து குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவமனை. அங்கேயும் ஒரு கிளினிக்கல் அசிஸ்டண்டாக இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லேக்கின் வந்து நியமிக்கப்படுறாங்க.
அங்கே தியோடோர் தாம்சன் அப்படின்ற ஒரு கீழே ஒரு மருத்துவ உதவியாளர் கிளினிக்கல் அசிஸ்டண்டாக இவர் பணிபுரிஞ்சாங்க. அதன் காரணமாக குழந்தை மருத்துவத்திலையும் இவர் வந்து பயிற்சியை பெற்று வந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, மேலும் அந்த ஜி டெய்லர் அவர் கூட இணைஞ்சு இந்த மீன் முள்ளு அது வந்து நம்மளுடைய பெருங்குடலில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, அதாவது மீனை வந்து முள்ளோட முழுங்கிட்டோம்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது குறித்து, அது வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது குறித்த ஆராய்ச்சியை ஜி டெய்லர் கூட சேர்ந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் மேற்கொண்டாங்க. அதன் முடிவை வந்து a fatal case of phlegmonous inflammation of the duodenum following impaction of a fish bone அப்படின்ற டைட்டிலில் ரிசர்ச் ஆர்டிக்கலாக எழுதி 1911ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து ஜி டெய்லர் கூட இணைஞ்சு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1912ஆம் ஆண்டு அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு கிளினிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக உதவி மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ ப்ரொமோஷன் பதவி உயர்வை பெறாங்க. மேலும் இதே 1912ஆம் ஆண்டு அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் லெக்சரர் இன் மோர்பிட் அனாட்டமியாக இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவ்வளோ காலம் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக இருந்தாங்க. இப்போ பதவி உயர்வை பெற்று மோர்பிட் அனாட்டமியோடைய லெக்சரர் விரிவுரையாளராக நியமிக்கப்படுறாங்க. மோர்பிட் அனாட்டமி அப்படின்னா நோயுற்ற உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்படும் போது உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சரே மாறுபடும். உதாரணத்துக்கு நிமோனியா வந்தால் கல்லீரல் பஞ்சு மாதிரி இல்லாமல் கல் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி மாறக்கூடியது, இது மாதிரி உடல் உறுப்புகளினுடைய மாற்றம், அந்த ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது மோர்பிட் அனாட்டமி அப்படின்றது. ஸோ அதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர் விரிவுரையாளராகவும் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து 1912ஆம் ஆண்டு மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன், மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு லெக்சரர் ஆன் மோர்பிட் அனாட்டமி. ஸோ அந்த 2 பதவிகளில் இவர் இருந்து வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து இன்னும் கூடுதலாக சில மருத்துவமனைகளில் பணிபுரிஞ்சாங்க. குறிப்பாக இவருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், தொற்று நோய்கள், காய்ச்சல்கள் மீதெல்லாம் ஆர்வம் இருந்தது. ஸோ அதுக்காக இவர் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய லண்டன் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அதில் ஒரு ஸ்டாஃபாகவும் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் அந்த லண்டனில் இருக்கிற கோல்டன் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ராயல் நேஷனல் த்ரோட் நோஸ் அண்ட் இயர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை, அதனுடைய ஒரு அட்வைசரி ஃபிசிஷியனாகவும் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கிடையில் 1914ஆம் ஆண்டு மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஸ்கின் டிபார்ட்மெண்ட்டில் தான் இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ தோல் மருத்துவத்திலையும் இவருடைய பயிற்சியை பெற்றாங்க. அதே மாதிரி அந்த கிரேட் ஆர்மன் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அங்கே வந்து குழந்தை மருத்துவத்தில் பயிற்சி பெற்றாங்க. இந்த நிலையில் இவருக்கு பெத்தாலஜி நோயியல்ல நிறைய ஆர்வம் இருந்தது. இந்த நிலையில தான் இந்த 1914ஆம் ஆண்டு மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்னு ஒன்று நிறுவப்பட்டது. ஸோ அதுலேயுமே சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்குறாங்க. இதுக்கிடையில தான் இதே 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுது. முதல் உலகப்போர் தொடங்குது. ஸோ முதல் உலகப்போர் தொடங்கிய பிறகு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அதில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது இராணுவ மருத்துவ படை, அதாவது இராணுவத்தில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ படைப்பிரிவு தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அதில் ஒரு ஃபிசிஷியனாக சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் 1914ஆம் ஆண்டே ஜாயின் பண்ணிடுறாங்க. இவர் உடனடியாக ஆடிங்டன் பார்க் வார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இவருடைய பணியை செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து TH பெனியன்ஸ், அதே மாதிரி EC ஹோர்ட், இந்த மாதிரி 2 நபர்கள் கூட சேர்ந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் சில முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃபீவர், அதாவது இந்த முதுகுத்தண்டு மூளை அதில் ஏற்படக்கூடிய காய்ச்சல், அதனுடைய அந்த எபடமிக் அது குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதன் முடிவை அந்த TH பெனியன்ஸ் அதே மாதிரி EC ஹோர்ட் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து அதை எபடமிக் செரிப்ரோஸ்பைனல் ஃபீவர் த பிளேஸ் ஆஃப் தி மெனிங்கோகாக்கஸ் இன் இட்ஸ் ஈட்டியாலஜி பாக்டீரியாலஜிக்கல் ஸ்டடி அப்படின்னு ஒரு ப்ரிலிமினரி நோட்டை 1915ஆம் ஆண்டு அந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் அதனுடைய இன்னொரு பதிப்பையும் இன்னொரு அடிஷனையும் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நிலையில தான் 1916ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுடைய அப்பாவான சார்ல்ஸ் லாக்கின் அவருடைய 67 வயதில், கிட்டத்தட்ட அவருடைய 67 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுடைய அப்பா 1849ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1916ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 67 வயதில் இறந்து போகிறாங்க. இது சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுடைய
பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு துயரமாக இருந்தது. இதை தொடர்ந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுடைய அம்மாவும் கூட இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுடைய மனதளவில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதை கடந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பொது வாழ்க்கையில் இவருடைய கவனத்தை செலுத்தி வந்தாங்க. குறிப்பாக இந்த 1916ஆம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஏற்கனவே லைசன்ஸ் 1901ஆம் ஆண்டும் மெம்பராக 1908ஆம் ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ 1916ஆம் ஆண்டு ஃபெல்லோவாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1916ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1916ஆம் ஆண்டு தான் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து அதே TH பெனியன்ஸ் அதே மாதிரி EC ஹோட் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து த ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி மெனிங்கோகாக்கஸ் ஆஃப் ஒயிட்ஸ் லேம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு அதை வந்து இவங்க 1916ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது அதை வந்து 1916ஆம் ஆண்டு இதுவும் வந்து எபடமிக் செரிப்ரோஸ்பைனல் ஃபீவர் குறித்த ஒரு ஒர்க்கு தான். ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் மட்டும் 1917ஆம் ஆண்டு கேஸ் ஆஃப் சப்போஸ்டு இன்ட்ராதொராசிக் நியோசம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அதை வந்து 1917ஆம் ஆண்டு அந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் அதனுடைய இன்னொரு பதிப்பையும் அதே 1917ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. கூடுதலாக சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து டிஸ்கஷன் ஆன் தி ஈட்டியாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஐரைட்டஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் ஐரைட்டஸ் அப்படின்ற ஒரு நோய் குறித்த சிகிச்சை முறை மற்றும் நோயியல் தன்மை குறித்த ஒரு டிஸ்கஷன் குறித்த ஒரு ஆர்டிக்கல் இது 1917ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் 1918ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போர் முடிவடையுது. இதுக்கப்புறம் 1919ஆம் ஆண்டு இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து வெளிவந்து மறுபடியும் மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த முறை இவர் ஒரு கன்சல்டிங் பிசிசியன் ஆலோசனை மருத்துவராகவே நியமிக்கப்பட்டுறாங்க. அடுத்து 1920 காலகட்டத்தில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து இந்த வெஸ்ட் சஃபெக் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி மருத்துவமனைகள்லையும் இவர் வந்து கன்சல்டிங் ஃபிசிஷியனாக பணிபுரிய தொடங்குறாங்க. அதேமாதிரி லண்டன் ஃபீவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறமா இந்த ராயல் நேஷனல் த்ரோத் நோஸ் அண்ட் இயர் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் கூட அட்வைசரி ஃபிசிஷியனாக கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு எக்ஸாமினராக 1925ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இதே காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதே மாதிரி அதே இங்கிலாந்துடைய பெர்மிங்ஹாம்ஷையரில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாம் அதுக்கப்புறமா இந்த பெர்மிங்ஹாமில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாம் அதே மாதிரி இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் இந்த 3 யூனிவர்சிட்டிஸோடைய எக்ஸாமினராகவும் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1926ஆம் ஆண்டு அனஸ்தீசியா இன் ரிலேஷன் டு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் இது 1926ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மயக்க மருந்து அது வந்து எடுத்துக்கும் போது அந்த ரத்த ஓட்டத்தில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துது அதில் தொடர்பு என்ன அது குறித்து தான் இந்த ஒரு ஒர்க்கை சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1928ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து கேஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வித் சயாட்டிக் நியூரைட்டஸ் அண்டு மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்னு ஒரு ஒர்க்கு இதை வந்து இந்த சர்க்கரை நோய் குறித்த ஒரு ரிசர்ச் இது 1928ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஆக்குலேஷன் ஆஃப் தி லெஃப்ட் சப்க்ளேவியன் அப்படின்னு சொல்லி ஆக்குலேஷன் ஆஃப் தி லெஃப்ட் சப்க்ளேவியன் ஆர்டரி அப்படின்னு இன்னொரு ஒரு ரிசர்ச் பேப்பர் இது 1928ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1929ஆம் ஆண்டு அந்த எக்ஸாமினர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ்லேருந்து இவர் விலகுறாங்க. ஆனால் மீண்டும் 1930ஆம் ஆண்டு மறுபடியும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு எக்ஸாமினராக இவர் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1932ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லம்லியல் லெக்சரராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர் அவர் இறந்த பிறகு அந்த ஜான் லம்லியை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் லம்லியல் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் உருவாக்கப்பட்டது. அது வருடம் வழங்கப்படும். அதை வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் யாராவது ஒருத்தவங்க வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த லம்லியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டு அதை வந்து வழங்குறதுக்கு பணிக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி 1932ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினை தான் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் வந்து ஒரு லம்லியன் லெக்சரராக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இவர் வந்து ஆன் பார்டர்ஸ் லேண்ட் ஆஃப் மெடிசன் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய விரிவுரையை கொடுத்தாங்க.
அதுக்கப்புறமா 1933ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய எக்ஸாமினர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1934ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு லெட்சோமியன் லெக்சரராக இவர் நியமிக்கப்படுறாங்க. மிஸ்டர் லெட்சோமியன் அப்படின்னு ஒரு நபர், அவர் இறந்த பிறகு அவர் கௌரவப்படுத்துறதுக்கு அவருடைய பேரில் லெட்சோமியன் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர். ஸோ அதை இவர் வந்து டிஸ்டர்பன்சஸ் டு பாடி டெம்பரேச்சர், அதாவது உடல் வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இவர் வந்து அந்த விரிவுரையை 1934ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் கொடுத்தாங்க. அது அடுத்து 1935ஆம் ஆண்டு மீண்டும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய சில பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு கவுன்சிலராகவும் சென்சராகவும் இந்த 1935 காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இதே 1935ஆம் ஆண்டு செப்டிசேமியா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1938ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் ஒரு சீனியர் சென்சராகவே அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே 1938ஆம் ஆண்டு டாக்ஸிக் இன் இன்ஃபெக்டிவ் ஜாண்டஸ் அப்படின்னு ஒரு புக்கு இதை 1938 சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பப்ளிஷ் பண்றாங்க. இதை தொடர்ந்து 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருது. 2ஆம் உலக போரும் தொடங்குது. ஸோ இந்த 2ஆம் உலக போர்லையும் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து ஒரு மருத்துவராக பங்கேற்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து லண்டன்ல இருக்கிற நார்த்வுட் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மவுண்ட் வெர்னன் ஹாஸ்பிட்டல் அங்கே சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து 1949ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி ஒரு மருத்துவராக இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1940 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக போர்ல இவருடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். 1938ஆம் ஆண்டு இன்னொரு பெரிய கௌரவத்தை சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பெற்றாங்க. அதாவது இந்த டாக்ஸிக் அண்ட் இன்ஃபெக்டிவ் அந்த ஜாண்டஸ் அப்படின்ற புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ண பிறகு மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே 1938ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் தி மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனாக 1938ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1939 2ஆம் உலக போர் தொடங்குது. அப்போ லண்டனுடைய நார்த்வுட்டில் இருக்கிற மவுண்ட் வெர்னன் ஹாஸ்பிட்டலில் மருத்துவராக இவர் பங்கேற்கிறாங்க. 1940கள்லையும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1943ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு ஆனுவல் ஒரேட்டராக இவர் நியமிக்கப்படுறாங்க. ஒரேட்டர்னாலும் லெக்சரர்னாலும் ஒரே மாதிரி தான், விரிவுரை கொடுக்கறதுக்காக தான். ஸோ இவர் வந்து அவுட் சைட் தி டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்ற டைட்டில் 1943ஆம் ஆண்டு அந்த ஆனுவல் ஒரேஷனை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் முடிவடைஞ்சிருது. முடிவடைஞ்ச உடனடியாக சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து நேராக வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய சஃபெக்கில் இருக்கக்கூடிய பரி செயின்ட் எட்மண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடம் அங்கே போய் இவர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த பரி செயின்ட் எட்மண்ட்ஸில் இருக்கக்கூடிய வெஸ்டோ ஹால் அங்கு தான் இவர் வந்து 1945க்கு பிறகு வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நியமிக்கப்பட்டாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு ஹார்வேயின் ஒரேட்டராக 1947ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்பட்டாங்க. வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் வில்லியம் ஹார்வியுடைய பேரில் ஹார்வேயன் ஒரேசன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் உருவாக்கப்பட்டிருந்தது. அது வழங்குறதுக்கு 1947ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து அவர் ஃபவுண்டர்ஸ் அண்டு பெனிஃபேக்டர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய விரிவுரையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1948ஆம் ஆண்டு அது ஒரு ஒர்க்காகவே எழுதி அவர் ஃபவுண்டர்ஸ் அண்ட் பெனிஃபேக்டர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் கெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவருடைய வாழ்க்கை வரலாறை வில்லியம் கெய்லி எம்டி FRCP அப்படின்ற டைட்டிலில் 1949ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1950 இந்த காலகட்டத்தில் தான் அந்த மவுண்ட் வெர்னன் ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க இவருடைய 72 வயதில். இதுக்கப்புறம் இவருடைய உடல்நிலை மோசமடைஞ்சது. இவர் ஒரு சர்ஜரிக்கு உள்ளானாங்க, அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டது இவருக்கு. ஸோ 1952ஆம் ஆண்டு ஒரு சர்ஜரி வந்து இவருக்கு பண்ணாங்க ரத்தப்போக்கின் காரணமாக. ஆனால் அதிலிருந்து முழுமையாக சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினால் மீண்டு வர முடியல. அடிக்கடி இவர் வந்து நிறைய பாதிப்புகளை இடர்பாடுகளை சந்தித்து வந்தாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக இவர் ஆரம்பத்தில் பணிபுரிஞ்ச மிடில்செக்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இவருடைய விரிவுரைகளை 1960கள்லையும் கொடுத்து வந்தாங்க. ஆனால்
1965க்கு பிறகு தான் ரொம்ப உடல்நிலை மோசமடையவே சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து முழுமையாக ரிட்டையர் ஆயிருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1972 மே 2 அன்னைக்கு இவருடைய 94 வயதில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இறந்து போகிறாங்க. ஸோ 1972 மே 2 அன்னைக்கு இவருடைய 94 வயதில் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக நிறைய பேர் சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கினுடைய வாழ்க்கை வரலாறு அதுவும் இவர் செய்த சாதனைகளோட எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் வந்து வாழும்போது நிறைய சாதனைகள் பண்ணனால தான் இறந்த பிறகும் பேசப்படக்கூடிய ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்து வராங்க. குறிப்பாக இவர் வெறும் ஒரு ஃபிசிஷியன் சர்ஜனை தாண்டி ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராகவும் அனாட்டமிஸ்ட் உடற்கூறியல் நிபுணராகவும் கூட இவர் வந்து கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் எர்னஸ்ட் லாக்கின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.